மிதுன ராசிக்கான பலன்கள். ராசி புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியிலேயே 7வது குரு சுக்கிரன் இருக்கிறார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னக்காரருக்கும் விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதுன லக்னக்காரருக்கும் மிதுன ராசிக்காரருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். 7வது குரு லக்னத்திலே இருக்காங்க, கூட சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ஜாதகத்தில் மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் மிதுனத்தில் சுக்கிரன் இருக்க வேண்டும். இப்படிதான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கிறார்கள். மிதுன ராசிகளுக்கு வருமானம் நன்றாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன் 3ஆம் இடத்துக்கு வந்து வருவார். சூரியனோட கேது சேர்க்கை. உங்களுக்கு தம்பி இருந்தால் அவங்களால் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரலாம். மேலதிகாரியின் தொந்தரவு சில பேருக்கு இருக்கும். மூதாமத்தில் ராகு இருக்கிறார். உங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். ஆறாவது செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் தேவைப்படுவதற்கு கடன் கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் பார்க்கணும். வேலை இல்லாத மிதுன ராசிகள்லாம் வேலை கிடைக்கும். செவ்வாய் சனி தொடர்பு சரியில்லை. 6வது செவ்வாய் 8வது சனி துக்கத்தை பார்த்துக்கிறார்கள். இதனால் சில ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். உங்கள் எழுத்தை கவனம் பார்த்துக்கொண்டு நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி நன்றாகவே இருக்குது. இது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்துக்கு சூரியன் வந்து விடுவார். கடகராசிக்காரருக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. பத்தாம் செவ்வாய் 3ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஐடி தொழில் தான் அதில் வருமானம் வரும். ப்ரொமோஷன் கிடைக்கும். எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். 7வது சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணமாகாத கடகராசிக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 12இல் குரு சுக்கிரன் இருக்கிறது. 6வது குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதில் கடகராசிகளில் சில ஹெல்த் இஷ்யூஸ் பண்ணலாம். 4வது சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வாகனம் இருந்தால் அதை விட்டு புதுதாக வாகனம் வாங்குவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு கடகராசிக்காருக்கும் இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள்
சிம்மராசிக்கு அனுப்புகிறாங்க. சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறது. இதில் கவனமாக இருக்க வேண்டும். 2வது புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி சூரியனோடு இருக்கிறார். சிம்மராசியில் அலைச்சல் இருக்கும், பயணம் இருக்கும். மாதப்பிறகு சூரியன் சிம்மராசிக்கு வந்து விடுவார். இப்போது சிம்மராசிக்கு நல்ல பலன்கள் நடக்கும். அஷ்டம சனி இருந்தும் ராசி அதிபதி சூரியன் பலமாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். 9 செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறான். 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் தந்தை மூலம் வருமானம் இருக்கும். டிராவல்ஸ் தொழில் நடத்துகிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். பத்தாவது சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு சேர்ந்திருக்கிறார். சிம்மராசிக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்குது. சிம்மராசிக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு சுக்கிரனை பார்க்கிறார்கள். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். சிம்ம ராசிகளுக்கு அஷ்டம சனிகளும் இந்த மாதம் நன்றாகவே இருக்கும்.